ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய தேவையில்லாத டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். வளவலன்னு பேசியிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 3 எபிசோட் 11. இப்போ ராஜோ ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிச்சுன்னு அந்த ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நினச்சதை விடவும் அந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுவோம். அந்த யோம் தான் இப்போ கடைசியில் கிங் ஆயிட்டா. அந்த டீமன்ல ட்ரீமர் பிளான் போட்டபடியே தான் எல்லாமே கடைசியில் நடந்திருக்கு. இப்படியே விட்டா டெம்பஸ்ட் ஒரு எக்கனாமிக் ஹப்பா மாறிடும். மொத்த வேர்ல்டோட எக்கனாமியை அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லுவோம். மேபி அது பாசிபிள் தான் சொல்லுவான். அந்த ரீமருவை அழிக்கணும் அப்படின்னு ராஜோ ஹெட் பேசும்போது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க, உங்க கூட இத்தனை நாள் நான் டீலிங் வச்சிருக்கேன் தான். பட் அந்த ரீமருவை நீ நான் பகச்சுக்கிட விரும்பல அப்படின்னு ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் சொல்றான். ராஜோ ஹெட் இதை கேட்டு கடுப்பாகிறாரு. சரியாப்ப தேவைப்பட்டா திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் கிளம்பியிருந்தான். எங்க வழியில நீ குறுக்க வராம இருந்தா சரின்னு ராசோகெட் சொல்லவோ கண்டிப்பா நான் வரமாட்டேன் நம்ம சொல்லிட்டு போறான். அந்த ஸ்லைமை முடிச்ச அப்புறம் இவன் கதையோ சேர்த்து முடிக்கிறான் அப்படின்னு அந்த ராசோகெட் டென்ஷன் ஆகிறான். டீமன் லார்ட் ராய் வேலண்டைன் அப்ளாஸ் கொண்டா அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம ஹீரோக்கோ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லோமினஸ் ஒரு டீமன் லார்ட்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா. பட் லேடி ஹீனட்டா நாங்க உங்களை தான் எப்பவும் நம்பி இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீனட்டா குரூப்போ சமாதானமா இருந்தாங்க. ரேஹிம் இந்த மான்ஸ்டர் நேஷன் ஒரு கண்ட்ரியா கன்சிடர் பண்ண சொன்னா. பட் சர்ச்சோட கொள்கைப்படி மான்ஸ்டர்ஸ் நாங்க ஏத்துக்கிட முடியாதுன்னு ஹீனட்டா சொல்றா. அண்ட் நீ தான் ஷீசு கொன்னு சொன்னது ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட். அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நமக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டது ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் தான் ஹீனட்டா சந்தேகப்படுறா. ஷீசுவை கொன்னு சொன்னது அவங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவன் டீமன் லாரா ரிலீஸ் ஆகுது. சாரிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். கிளைமன் லாத்தரியும் செக் பண்ணி பாக்குறோம். அந்த ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் சம்மந்தப்பட்டிருக்காங்களா நம்ம ஹீரோ சொல்றான். கிளைமனுக்கு டீமன் லார்ட் ஆகணும். அதுல நம்ம ஹீரோ பிரச்சனையா இருக்கான். ஃபால்மியத்துக்கு பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம ஹீரோவால. சோ இவங்க ரெண்டு பேர் தேவையும் புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் தான் இவங்களை ஒன்னு சேர்த்திருக்காங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிளைமன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காசலிமா மென்ஷன் பண்ணியிருப்பான். மலிமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு செயின் எவனோ கொடுத்தான்னு சொல்லியிருப்பான். ஸோ வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு லோமினஸ் சொல்லுவாங்க. ஒருவேளை அது 7 லோமினரிஸாக இருந்தால் நம்ம ஹீரோ கேட்குறான். மேபி அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி லோபை சொல்கிறான். 7 லோமினரிஸ்க்கு நீங்கள் உங்கள் லவ் பிளஸிங்கை கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம். அது என்னதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா இல்லை அதை நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு லோமினஸ் நினைக்கிறேன். 7 லோமினரிஸ் தான் பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மர்ச்சன்ட் கூட எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் 7 லோமினரிஸ் தான் சொல்லுவோம். 6 பேரை கொண்டு ஒருத்தர் பேலன்ஸ் இருக்கேன்னு கேட்கவும் நிக்கோலஸ் அவனை கொண்டுட்டான் ஹீனட்டா சொல்றா. நிக்கோலஸ் எப்படி அதை பண்ணா லோமினஸ் கேட்கவும் அவன் எதிர்பார்க்காத நேரமா ட்ரினிட்டியை யூஸ் பண்ணி தான் அவனை கொண்டுட்டான்னு சொல்லுவோம். அந்த 7 லோமினரிஸும் ஒரு காலத்துல ஹீரோஸா இருந்தவங்க தான். என்ன சேலஞ்ச் பண்ணி தோத்து போனவங்க. என்ன பழிவாங்க அவங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்திருக்கலாம் லோமினஸ் நினைக்கிறா. 7 லோமினரிஸ் தான் இதுக்கு காரணம். நான் தேவையில்லாம யோக்கிய சந்தேகப்பட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். யோகி காக்ராசாக்காவான்னு கேட்குவான். ஆமா அவன் தான் என்னோட டாப் சஸ்பெக்ட் நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு அவன் மேலேயும் டவுட் இருந்துச்சு. மேபி அவனும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம்னு ஹீனட்டாவே சொல்றா. ஆமா இதுல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்க பாசிபிள் இருக்குதா அப்படின்னு பெனிமாரவோ சொல்றான். ஷோனா இப்ப எல்லாருக்கும் டீ அண்ட் ஸ்நாக்ஸை வந்து கொடுக்குறா. சரி நாங்க செஞ்சதுக்கு உண்மையிலேயே எங்களை மன்னிச்சிட்டீங்களான்னு ஹீனட்டா கேட்குவோம். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி தப்பெல்லாம் எங்க மேலதான். சோ உனக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி நாங்க ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னு லோமினஸ் சொல்றா. ஆமா ஏமாலையும் தப்பு இருக்குன்னு ஹீனட்டா சொல்லுவோம். டெம்பஸ்ட் ஒரு நேஷனா கன்சிடர் பண்ணி எங்க கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். பட் வெல்டராவை மட்டும் நான் என்னைக்குனாலும் அட்டாக் பண்ணுவேன் லோமினஸ் சொல்லுவோம். அப்ப சரி நம்ம ஹீரோ சொல்றான். மாதிரி உங்க டீலிங்ல என்ன விட்டு கொடுத்துறாதப்பா அப்படின்னு வெல்டரா சொல்றான். டெம்பரவரியா நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், 100 வருஷம் கழிச்சு அது பர்மனன்ட் ஆக்கலாம் லோமினஸ் சொல்றா. பட் இது நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹீனட்டாவும் மற்றவங்களும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சா ஆரம்பிச்ச புதுசுல சும்மா ஒரு ரூல்ஸை கொண்டு வரணுமேங்கிறதுக்காக அந்த ரூல்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னு லோமினஸ் சொல்லுவோம். ஆமா ஆக்சுவலி இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஜஸ்ட் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த ரூல்ஸே கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி லோமினஸ் சொல்லுவோம். மான்ஸ்டர்ஸ் கூட கோ எக்ஸிஸ்ட் ஆனா பிரச்சனை இல்லையா, இது எனக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னு ஹீனட்டா சொல்றா. நீங்க எல்லாருமே ஏமலா பிலீவ் வைக்கிற வரைக்கும் உங்களால ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், ஈவன் நீங்க மான்ஸ்டர்ஸ் கூட பழகினாலும் அப்படின்னு லோமினஸ் சொல்றா. நம்ம அந்த ஃபைட்ல டெம்பஸ் கிட்ட தோத்துட்டோம் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். டெம்பிள்ல கிரியேட் ஆகிற பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. நீங்க தோத்து போனதா சொன்னாதானே பிரச்சனை, மேட்ச் டிரால முடிஞ்சதுன்னு சொல்லிருங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இப்பதான் புதுசா டேமன் லார்ட் ஆயிருக்க, ஹியூமன்ஸ் கிட்ட மேட்ச் ஈக்குவலா முடிஞ்சதுன்னு சொன்னா உன்னோட ரெப்புடேஷன் தானே பாதிக்கப்படும் ஹீனட்டா கேட்கறேன். இது தெரிஞ்சா யாராச்சும் நம்ம பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும். நம்ம கண்ட்ரி கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி யாரும் கிடையாது, அப்படியே பண்ணாலும் நம்ம அவங்கள தோக்கடிச்சிடலான்னு பெனிமாரு சொல்றான். டெம்பஸ் நல்ல கண்ட்ரி, இதுக்காகவே நான் ப்ரமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிற ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நானும் அடிக்கடி இங்க வருவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். சர்ச்சைங்க கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் ஒரு டெம்பிள் கட்டுறேன், உங்களுக்கும் வந்து தங்கதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றோம். ஒரு வழியா இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு பாண்ட் கிடைச்சிருச்சு. முந்தின ஃபைட்ல ஹீனட்டா ஒரு ஸ்வாடை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிருப்பான். அந்த ஸ்வாடை இப்ப நம்ம ஹீரோ ரெப்ளிகேட் பண்ணி திருப்பி கொடுக்குறேன். இப்ப லோமினஸ் முன்னாடி கிளம்புறேன். ஹீனட்டா நீ வேணா நைட் இங்க தங்கிட்டு போய் நம்ம ஹீரோ கேட்கவும். நைட்டு டின்னர் என்னதுன்னு கேட்கவும். அப்ப நானும் தங்குறேன் லோமினஸும் வந்து நிக்கிறேன். இப்ப நைட் எல்லாருமே பார்ட்டி மாதிரி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப ஜாலியா சரக்கடிச்சு போதை ஆயிட்டு இருக்கான். பாய்சன் நோட்டிபிகேஷன் இருந்து போதை ஆகுறது செமையா இருக்கு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. லோமினஸ் கிட்டயும் பாய்சன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பட் அதை சப்ரஸ் பண்ணி அவன் வந்து போதை அடையிறா. அப்படி பண்ண முடியுமா, எனக்கும் அதை சொல்லித்தாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான்.
இந்த வேர்ல்டில் எப்படிப்பா ஒயிட் ரைஸை ரீக்ரியேட் பண்ணு அப்படின்னு ஹீனட்டா கேட்கவோ பிரச்சனை தான் அதை திரும்ப தந்துரு நம்ம ஹீரோ கேட்குறான். இதுக்கே நீ ஆச்சரியப்பட்டாய் அப்படி நான் இன்னும் நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ண போறேன், மாங்கா மாதிரி விஷயங்களை இந்த டெம்பஸ்ல ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த வேர்ல்டில் சர்வே ஆகுறதே பெரிய விஷயம், ரிலாக்ஸா உட்காந்து யார் மாங்கா படிப்பா அப்படின்னு ஹீனட்டா கேட்குறா. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டை ஒரு பெட்டரான பிளேஸாக மாற்ற போறேன். இது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லை, பட் நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்றேன். நான் யோம ஃபால்மியத் கிங்காக்க மற்ற கண்ட்ரிஸும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லா பக்கமும் ரோட போட்டு ஒரு பெரிய ட்ரேடிங் ஹப்பை கிரியேட் பண்ண போறேன். கம்யூனிகேஷனை எல்லாராலையும் பண்ண முடியாது, ஸோ மேஜிக் ஸ்டீல் த்ரெட்டை யூஸ் பண்ணி எல்லாரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ற மாதிரி நான் ஒரு டிவைஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இதெல்லாம் உன் கண்ட்ரியோட நேஷனல் சீக்ரெட்டுங்கிட்ட அசால்ட்டா சொல்றேன்னு ஹீனட்டா கேட்குறா. நம்மளாம் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்று இதுல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றேன். போதையில அதிகமா வளர்றீங்கன்ற ஃபைல் வந்து பாய்சன் நலிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிடுச்சு, பட் ஏஞ்சல் இன்வேஷன் நடக்காம பாத்துக்கோ. எப்போ ஒரு நேஷன் அதிகமா டெவலப் ஆகுதோ ஏஞ்சல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும், எங்களாலேயே அதை தடுக்க முடியல. இந்த லிசர்ட் மாதிரியா அதுங்களும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி லூமினஸ் சொல்லவும். ஒரு வேலை ஏஞ்சல்ஸ் எங்களை தடுக்க வந்தா நாங்க அதுங்களை கிரஷ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்லவும். நாங்களும் அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்றோம் ஹீனட்டாவும் லூமினஸும் சொல்றாங்க. ஹீனட்டாவோட சாப்பாடை வந்து ஒருத்தன் எடுக்கவும் கடைசியா நீ ஏதாச்சும் பேச ஆசைப்படுறியா, இதோட நீ சாக்க போற அப்படின்னு போட்டு ஹீனட்டா அடி அடின்னு அடிக்கிறா. இப்படியும் ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க. யோகி வந்து அந்த ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் கூட பேசிட்டு இருக்கான். நான் மட்டும் டயத்துக்கு ஃபால்மியத்துல இருந்து கிளம்பலன்னா நானும் அந்த பிரச்சனையில மாட்டிருப்பேன்னு சொல்லவும். அதான் தப்பிச்சு வந்துட்டியே, எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த ரீமரும் சாஃப்டானவன் கண்டிப்பா ஹீனட்டாவை கொல்ல மாட்டான்னு. ஹீனட்டா தான் அவனை கொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். நான் முன்னாடியே சொல்ல போய் தானே நீ டயத்துக்கு தப்பிச்சு வந்தான்னு யோகி கேட்கறான். அந்த மாதிரி வேல்யூபிளான ஒரு ஆளை நான் இழந்துட்டேன், என் பிளான்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு யோகி சொல்லவும். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் ஓடி வந்துருவேன் அவ்வளோதான் ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் சொல்றான். சரிவா ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு யோகி சொல்லவும். சரி இதுதான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நான் என் ஹோம் டவுனுக்கே கொஞ்ச நாள் போய் தங்கி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஒர்க் பண்ற இந்த ஸ்லேவ் ட்ரேட் என்னாச்சுன்னு கேட்கவும் அதை நான் மறந்தே போயிட்டேன், அதை பத்தி கவலைப்படாதன்னு யோகி சொல்லவும். அந்த ரேர் மான்ஸ்டர்ஸ் வேணா நம்ம அவுத்து விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி மர்ச்சன்ட் கேட்கவும். தேவையில்லாததை பண்ண வேணா நம்ம பிளான் படியே போவோன்னு யோகி சொல்றான். என்ன காசலி எல்லாத்தையும் கேட்டதான்னு யோகி கேட்கவும். ஆமா, பட் ஆத்ரஸ் எதுக்கு நீங்க கிரஷ் பண்ண நினைக்கிறீங்க? ஓ புரிஞ்சிடுச்சு, உங்க ஐடியா சூப்பர் அப்படின்னு காசலியும் சொல்லிட்டு இனி என்ன காசலின்னு கூப்பிடுங்க, டீமன் லார்ட் லியானை நான் தோக்கடிக்கிற வரைக்கும் காசலிங்கிற பேரை நான் சீல் பண்ணி வைக்கிறேன் பாஸ் அப்படின்னு வா சொல்லவும். அந்த கோல்ல நம்ம ஒன்னாவே ஒர்க் பண்ணலாம்னு யோகி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் அந்த ராஜா ஃபேமிலி ஹெட் வந்துட்டு நம்ம ஹீரோ எல்லா எக்கனாமியும் கண்ட்ரோல் பண்ண போறாங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த யோகி பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.